Hi friends, வணக்கம் and welcome to Chettiar kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்வீட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் லட்டுனா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு லட்டு எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்ப நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிரலாம். பூந்தி லட்டு செய்யறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. ஒரு கப் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கட்டி இல்லாமல் பார்த்து கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம லட்டுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேனில் 1 கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சீனி தேவையாக இருக்குங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சீனி நல்லா உருகி ஒரு கம்பி பதம் வரட்டும். 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சீனி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். பூந்தி செய்கிறதுக்கு என்கிட்ட கரண்டி எதுவும் இல்லைங்க. அரிகரண்டியில் தான் பூந்தி செய்ய போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இந்த கரண்டியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்படி தோசை சுடுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப முறுமுறுப்பாக வேக விட வேண்டாம். பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்கு பூந்தின்னு. ஓரளவு வெந்ததும் எடுத்துடலாம். அப்போ தான் லட்டு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. சீனி பாகை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க பூந்தியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக பூந்தி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி செய்யும்போது பேக்கரி ஸ்டைலில் லட்டு கிடைக்கும். நான் இந்த அளவு இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பூந்தியோடு சேர்த்துக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. 1 கப் கடலை மாவுக்கு 10 லட்டு வருது. இந்த சைஸில் செஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.